வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கோள்களோட இயக்கங்களோட அடிப்படையில் வச்சே ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கையை சொல்ல முடியும். அந்த வகையில் ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கை, குணம், திருமணம், காதல், அதே மாதிரி தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்கிறது ஒரு கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயரத்தை கொண்டவங்களாம் இருப்பாங்க. மேலும் நீங்கள் இயற்கையாகவே ரொம்ப சாதுவாகவும் ரொம்ப அமைதியான குணத்தையும் கொண்டு இருப்பீங்க. சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிறதுக்கு அர்த்தமாக நீங்கள் உங்களுக்கு கோபம்னு வந்துட்டா யாராலுமே தாங்க முடியாது. அதே மாதிரி அன்னையின் மேலே அதிகளவு அன்பு கொண்டவங்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சிலருக்கு திருமணம் தாமதமாக தான் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த ராசிக்காரங்க சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்புகளை சுமக்கிற இடத்துல தான் இருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க கடின உழைப்பிகளாகவும் இருப்பீங்க. ரிஷபராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சுக்கிர பகவான் தான். ரிஷபராசியில் கிருத்திகை முதல் பாகம், ரோஹிணி, மிருகசீரிஷம் 1-2 பாகம் அடங்கியிருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்க மற்றவங்களை கவரக்கூடிய வண்ணத்தில் அழகான தோற்றத்தில் தான் இருப்பீங்க. அதே மாதிரி கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயரத்தையும் கொண்ட நீங்கள் இயற்கையாகவே ரொம்ப சாது விரும்பீங்க. ஆனால் சண்டைன்னு வந்துட்டா உங்களை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட குணங்களை உடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாக கூட அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில் வாராகியம் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவிசை செய்கிறது, தொழிலை விருத்தியடை செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் கூட நிவாரணம் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரிஷபராசிக்கார அன்பர்களை நம்பி எந்த விஷயத்தை ஒப்படைச்சாலும் அது சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்க சுயநலமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ரிஷபராசிக்காரங்க பழகிறதுல இனிமையான குணத்தை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. இவங்க அடிக்கடி மாறாமல் ஒரே நிலைமையில இருக்க தான் அதிகம் விரும்புவீங்க. அதே மாதிரி கற்பனை கோட்டை கட்டிட்டு அதில் வாழ்ந்து மகிழக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் அது இவங்க கிடையாது. இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு தயங்காமல் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய முகத்தில் சிக்கனமும் கண்களில் ஒரு அன்பும் அழகான சிரிப்பும் கொண்டு எப்பயுமே இருப்பீங்க. நண்பர்களோட நெருங்கி பேசினா கூட ஓரளவு ரகசியம் மட்டும்தான் மனசில் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய காதல் வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப காதலில் கை தேர்ந்தவங்களாக தான் இருப்பீங்க. காதலில் விளைவிக்கிறதுலேயும் கில்லாடி நீங்கள் தான். உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்ப உறவுலையும் அதிக ஆர்வம் கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். உங்களுடைய திருமணம் ஆனாலும் சரி, திருமண வாழ்வு இருக்கக்கூடிய துணையாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஒற்றுமையோடையும் அன்போடையும் பழகக்கூடிய மனப்பக்குவம் வாய்ந்தவங்க நீங்கள் தான். இந்த ராசிக்காரங்க கன்னி ராசியோ மகர ராசியில் பிறந்தவங்களோட ஜோடி சேர்ந்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி சிம்மம் கும்ப ராசியில் பிறந்தவங்க சேராமல் இருக்கிறது தான் நல்லது. ரிஷபராசிக்காரங்க நல்ல தாய் தந்தையோடு இருப்பாங்க. குழந்தைகளோட மனசில் நிறைஞ்ச அன்பும் தைரியமும் உங்கள்கிட்ட நிறைஞ்சிருக்கும். ரிஷபராசியில் கன்னி பெண்களாக இருக்கிறவங்க சுகம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க மற்றவங்களோட பேச்சில் மயங்காதவங்க. அதே மாதிரி உங்களுடைய சந்தோஷத்தில் மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்க உயர்வுக்கு குடும்பம், நண்பர்கள், உறுதுணைங்கிறது எப்போதுமே இருக்கும். குடும்பத்தை பற்றி யோசனை செஞ்சு அதற்கான தீர்வும் எடுப்பீங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய சூழ்நிலை பல பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதனால் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களை ரொம்ப மரியாதையாக தான் நடத்துவாங்க. சின்ன அளவில் தொழில் ஆரம்பித்தாலுமே நேர்மையாக தொழில் செய்யக்கூடிய சுபாவம் உங்ககிட்ட இருக்கும். பணத்துக்காக தரம் குறைந்த பொருளை வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டீங்க. பெரும்பாலும் கமிஷன் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட், நகைக்கடன், அடகு கடை, ஜவுளி கடை, ஷேர் புரோக்கர், ஃபைனான்ஸ் மாதிரி தொழில்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். சுக்கிரன் நவரத்தினத்தையும் ஜவுளிகளுக்கு அதிபதியாக இருக்கிறதால நீங்கள் இந்த மாதிரி தொழிலும் செஞ்சுட்டு வரலாம். மார்க்கெட்டிங், சேல்ஸ் ரெப் மாதிரியான அலைச்சல் வளவளன்னு பேசக்கூடிய வேலையெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு போகவும் மாட்டீங்க. அது உங்களுக்கு செட்டும் ஆகாது. எப்போதுமே உங்கள் கையில் கொஞ்சம் பணமாவது இருக்கும். அதாவது யாருடைய பணமாவது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையிலாவது நீங்கள் பெரும்பாலும் உட்காந்துருப்பீங்க. உட்காந்த இடத்துல இருந்தே நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. தான் உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய வசதியான இருக்க, இல்லைன்னா சோஃபா செஞ்சு போட்டாவது அதில் சொகுசாக உட்காந்துக்குவீங்க. அங்கிருந்தபடியே வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும். மெல்ல மெல்ல தொழிலில் முன்னேறி வருவீங்க. ஆனால் உங்களுடைய வளர்ச்சி ஸ்டெடியாக இருக்கும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்வில் அதிக மேடு
பள்ளங்கிறது இருக்காது. எதற்குமே பதட்டப்பட மாட்டீங்க. நிதானமா யோசிச்சு செயல்பட்டு வெற்றி காணக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான். உங்களுடைய தோற்றம் பார்க்குறப்ப இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரம் இல்லைன்னா ஒரு சிலர் குள்ளமாக தான் இருப்பீங்க. உங்களுடைய உடற்கட்டு நல்லா அமைஞ்சிருக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு அகன்றிருக்கும். அநேகமாக 30 வயசானாலுமே ஆண் பெண் இருவருமே உடல்ல கொஞ்சம் சதை போட்டு இரட்டை நாடியா இந்த ராசி நேயர்கள் முக்காவாசி பேர் இருப்பீங்க. முகத்தில் சிக்கனம், கண்கள் அன்பு, அழகான சிரிப்பு எப்பயுமே உங்கள் முகத்தில் இருக்கும். சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடாக இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். ஓவியம் மாதிரியான துறைகளிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. மற்ற கிரக அமைப்புகள் சிறப்பாக இருந்தாலுமே கலையுலகில் கொடி கட்ட பறக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. வளைந்த உதடுகளும் ஆப்பிள் மாதிரி கண்ணங்களும் அகன்ற நெற்றியும் பலருக்கு அமைஞ்சிருக்கும். தோல்விகளை கண்டு மட்டும் எதுக்குமே நீங்கள் அஞ்ச மாட்டீங்க. மனசுல மன உறுதிங்கிறது தொடர்ந்து உங்ககிட்ட இருக்கும். தொடர்ந்து முயற்சி செஞ்சு வெற்றி காண்றதுல நீங்கள் தன்னிகர் இல்லாத நபர்னு சொல்லலாம். கூடவே தர்ம சிந்தனைங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு உதவியுமே எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் நீங்கள் தான். சண்டையை கண்டா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆனால் யாராவது வேணும்னே வம்புக்கு வந்தா அதை விட மாட்டீங்க. கோபம் வந்தா அடக்கி கொள்ள முடியாம மற்றவங்கள சின்ன பின்னமாக்கிறதும் தயங்க மாட்டீங்க. ரிஷபராசி நேயர்கள் திருமண விஷயத்துல ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. திருமணம் ஆனதுமே உங்களுடைய துணையோட ஒற்றுமையோடையும் அன்புடனும் பழகக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்க நீங்க தான். நீண்ட காலம் தம்பதிக்கிடையே கனிவும் நெருக்கமும் இணைஞ்சு உங்க வாழ்க்கையில இருக்கும். அதே மாதிரி வலுவான உடற்கட்டு இருந்தா கூட உடல் பருமன், அதிக எடை இந்த மாதிரி இயற்கையாவே உங்க உடல்வாக அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறது உங்க வாழ்க்கையில சொல்லப்படுது. அதே மாதிரி எந்த ஒரு சாப்பாட்டையுமே ரசிச்சு ருசிச்சு அனுபவித்து சாப்பிடுங்கிற ரகத்தை சேர்ந்தவங்க தான் நீங்க. மேலுமே இந்த ராசியில் பிறந்த பெண்கள் நீங்க உடுத்துற உட ஒரு நேர்த்தியா அழகா இருக்கணும்னு நினைப்பீங்க. சமையலறையும் சுத்தமா வச்சிருக்கக்கூடியவங்க நீங்க தான். சில பேர்கிட்ட வேலைகள்ல ஒரு நெளிவு சுழிவு, கவர்ச்சி இது எல்லாமே இருக்கும். பிறர் பார்த்து தம்ம பாராட்டணுங்கிற நினைப்பு உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள எப்போதுமே இருக்கும். பிறர் சொல்றதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. எதிலுமே ஒரு நீதை எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்க தான். இந்த ராசிக்காரங்க வெள்ளை உடையதான் விரும்பி அணியுங்களாகும். வண்ண துணியா இருந்தாலுமே தும்புப்பு மாதிரி செலவு துணிவோ உடுத்தக்கூடியவங்க நீங்க தான். எந்த காரியத்தையுமே திறம்பட செய்யறதோட குறுகிய நேரத்துல செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்க தான். தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த வழியை தான் போகுவீங்க. இலகிய மனமும் தாராளமான சிந்தனை உடைய நீங்க விவசாயம், தோட்ட வேலை, பூச்செடி வளர்ப்பு, கட்டடக்கலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீக சேவை இதில் ஈடுபடலாம். பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல் வச்சு நடத்துறவங்களை பெரும்பாலானவங்க இந்த ராசியில தான் இருக்கிறாங்க. அரசியல்வாதியா இருந்தாலுமே இவங்க உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. ராசிக்கு சொந்தக்காரனா இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜாதகத்துல நல்ல அம்சத்துல இருந்துட்டா சங்கீதம், நாட்டியம், உடை தயாரிக்கிறது, அழகு கலை இந்த விஷயத்துல சிறந்து விளங்க முடியும். தோற்றத்தை மேலும் சொல்லக்குள்ள ரிஷபராசிக்காரங்களோட கை தடிச்சு தான் இருக்கும். கை விரல் சின்னதும் பெருசுமா இருக்கும். பெரிய விரலை விட மோதிர விரல் நீண்டு இருக்கும். இவங்களோட நாக்களை உண்மைங்கிறது எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி நீங்க எது சொன்னாலுமே பலிக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க வேலையில் முழு மனதோடு தான் உழைப்பீங்க. பணத்தை கடவுளாக நினைப்பீங்க. இவங்க கிட்ட பணம் இல்லைனாலுமே எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவு கூடவே செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்கிறதால பணம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு இல்லாமல் போகுது. பணம் சம்பாதிக்கிறதுல ஆனால் நீங்கள் வல்லவங்க தான். மற்றவங்களுடைய தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க. இதனால மற்றவங்களோட பார்வைக்கு நீங்கள் சுயநலவாதியாக தான் தெரிவிங்க. ரிஷபராசிக்காரங்க பணக்காரர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா புத்தகம் படிக்கிறது, விளையாடுறது, நல்ல பொருளை உருவாக்குறது, பாடுறது, கதை எழுதுறது இதில் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ரிஷபராசியில் பிறந்த ஆண்கள் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால் ஆடைகளை அழகுபடுத்துறது, அதே மாதிரி ஓவியம் வரைகிறது, சின்ன சின்ன நுண்கலைகளை ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ஆர்வம் உடையவராக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பலவீனம்னு பார்த்தா உங்களுடைய பயந்த குணம் தான். அதே மாதிரி கோபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கம்பீரமாக வேலை செஞ்சு முடிப்பீங்க. இதே தான் மகான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு பலவீனமாக சொல்லப்படுது. அதே மாதிரி மற்றவங்க நிலையை நினச்சி வேதனைப்படுறவங்க. கடவுள் நம்பிக்கை அப்பப்போ இல்லாமல் போகும். அதே மாதிரி கஷ்டங்கள்லேருந்து தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு ராமாயணம், காயத்ரி மந்திரம் இந்த செவ்வாய்க்கிழமைகளை படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்துட்டு வர்றது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். வெள்ளை ஆடை, அரிசி, பால் இதெல்லாம் தானம் செஞ்சுட்டு வாங்க. சுக்ராய நமங்கிற மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில உடல் ஆரோக்கிய விஷயத்துல எதில் கவனமா இருக்கணும்னா
வயிற்று உபாதை ஏற்படுறது, வாயு கோளாறு, சக்கரை நோய், பார்வை கோளாறு, தொண்டை இந்த மாதிரி நோயெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை எல்லாமே சமன் செய்யக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக உங்களால் வாழ முடியும். அதே மாதிரி சுக்கிரதசை நடக்கிறப்ப எண்ணற்ற நோய் வந்து சேரலாம். இந்த நோயிலிருந்து தப்பிக்கணும்னா பழம், இளநீர், தக்காளி இது எல்லாமே தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பலனை பெற போறீங்க, நீங்க எப்படி பட்டவங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.